வணக்கம் நண்பர்களே. விஜயோட கரூர் பயணம், அங்கு நடந்த தாவேகா கட்சி கூட்டத்தில் விஜய் பேசின பேச்சு, அதை முழுசா இப்பதான் பார்த்து முடிச்சோம். முதல்ல அந்த விஜயனுடைய பயணம், அந்த பயணத்தில் விஜயை அந்த மக்கள் வரவேற்ற விதம், அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மக்கள் இன்னி அளவுக்கு கூட திருந்தல. அதே போல நடந்த நிகழ்வுக்காக அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. இதை போன்ற இன்னும் எப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அதற்கு தகுதியானவர்கள் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு தான் அந்த மக்களுடைய பேச்சுக்கள், அவர்கள் காட்டிய அந்த ஆர்வ கோளாறு இருக்காது. அப்புறம் விஜய்க்காக நாங்கள் நடு இரவிலிருந்தே காத்திருக்க தயாராக இருந்தோம். போலீஸ் தான் எங்களை விடலை, எங்களை விட்டுருந்தா நாங்கள் நேர்த்தே காத்திருந்துப்போம் அப்படின்னு அவங்க சொன்ன விதம், இதையெல்லாம் பார்த்த போது இந்த மக்களுக்காக ஆதங்கப்பட்டு பேசுறது அல்லது விஜயை கோச்சிக்கிறது, நீங்க விஜயை திட்டுறது அவ்வளவும் வேஸ்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுவரைக்கும் இந்த கரூர் விஷயத்துக்காக பொங்கல் இருக்கே, அது எவ்வளவு அசிங்கம், அது எவ்வளவு அவமானகரமான விஷயம் அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. அந்த அளவுக்கு தே டிசர்வ். இந்த மக்கள் இன்னும் எவ்வளவு கேவலமான ஆட்சிக்கும் தகுதியானவர்கள் தான். இன்னும் எவ்வளவு கேவலமான நிகழ்வுகள் நடந்தாலும் அதையெல்லாம் இவங்க மேல தாராளமா நீங்க சுமத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அதற்கு தகுதியானவர்கள் தான் இந்த மக்கள் அப்படிங்கிற உணர்வு வந்தது. கோபமெல்லாம் இல்ல, உண்மையிலே இதுங்களுக்காக போய் நம்ம ஏன்டா பேசணும், நமக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நமக்கு வந்தது. ஸோ கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் நடந்த எதுவுமே அவர்களுக்கு தவறாக தெரியவில்லை. அங்க அந்த 41 பேர் இல்ல 4000 பேர் செத்து இருந்தா கூட அவர்கள் இதைவிட மோசமான ஒரு ரசிக மோக வெறியில அவங்க கூடுவாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து சாவாங்க. இன்னும் மோசமான அந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தக்கூடியவர் தான் அவங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. கரூர் விஜயனுடைய பயணம் நமக்கு தந்த பாடம் அது. அதுக்கு அடுத்து மேடைக்கு விஜய் பேசின பேச்சு நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒரு தேர்ந்த 3ஆம் தர பேச்சு, அது 3ஆம் தர அரசியல் பேச்சு. அதுக்கு மேல இதை பத்தி வர்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையாகவே நான் சொல்றேன், விஜயனுடைய பேச்சு முழுக்க ஒரு 3ஆம் தர அரசியல்வாதியை போல மிக கேவலமாக இருந்தது அப்படிங்கிறதா உண்மை. இதுல பூசி மெழுகி நான் இந்த பெரிய அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர் அப்படிங்கிற போர்வையில இதுக்கு சக்கரை கோட்டு, அதாவது சுகர் கோட்டு தடவி பேச வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. பட்டவர்த்தனமா சொன்னா இது ஒரு 3ஆம் தரமான பேச்சு, அவ்வளவுதான். இந்த பேச்சை டீகோட் பண்ணோம் அப்படின்லாம் எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் விஜய் சொன்ன பொய்கள் இருக்கு பாருங்க. இந்த மேடையில ஒரு பொது மேடை, அவ்வளவு மக்களை கூட்டி எல்லா உலகமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்று முழுக்க கரூர் தான் ஸ்பாட்லைட்டு மொத்த மீடியாவுக்கும். அந்த ஒரு ஸ்பாட்லைட்ல நின்றுட்டு ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு பொய்யை விஜய் அங்க அவிழ்த்து விட்டதை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக கரூர் சம்பவத்தினுடைய மொத்த பழியை தூக்கி போலீஸ் மேல போட்டிருக்காரு விஜய். போலீஸுக்கு அப்படியாவது டைரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி செய்ய வச்சாங்க அப்படின்னு போன ஆட்சியாளர்கள் மீதும் அவர் பழியை தூக்கி போட்டிருக்காரு. போலீஸ்காரங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு பழியை அவர்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அதற்கான பதிலை எதிர்வினை எப்படி ஆற்ற போகிறார்கள் அப்படின்னு தெரியல. ஏன்னா போலீஸ் ஒரு பப்ளிக்கா மேடை போட்டு அவர்கள் கருத்தை சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. அவர்கள் ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு. பிரஸ் மீட் கூட அவங்க இண்டிபெண்டா பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அது. ஸோ இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. இப்போ அந்த கரூர் சம்பவம் நான் திரும்ப அதை பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட இந்த விஜயனுடைய பேச்சுல ஒரு பகுதி முக்கியமானது. அது என்னன்னா, நான் அரியலூர் போறதுக்கு இருந்தேன், எனக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி, சார் இங்க நிலைமை சரியில்லை, நீங்க வராதிங்கன்னாங்க. நான் ரத்து பண்ணிட்டேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் போயிட்டேன். அதே மாதிரி எனக்கு இப்பயே சொல்லியிருந்தா நான் வராம போயிருப்பேன்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. நண்பர்களே, இந்த ஒட்டுமொத்த கரூர் எபிசோட திரும்ப எடுத்து பாருங்க. விஜய் அந்த நாமக்கல்லுக்கு போனதே லேட்டு. நாமக்கல்லை முடிச்சுக்கிட்டு இங்க வந்தது மிக 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 தாமதம். அப்படி தாமதமா வர்றவருக்கு 7 மணி நேரம் லேட் ஆகுது. நம்ம போறது சரிதானான்ற குறைந்தபட்ச ஒரு அறிவு வேணாமா? இவருடைய கட்சிக்காரங்க தான் இந்த கூட்டத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கட்சிக்காரங்க சொல்ல வேணாமா இத? சரி, போலீஸ் மேல ஒரு பழி போடுறாரு. காவல்துறை எச்சரிக்கையே பண்ணல, அதான் உண்மையா? காவல்துறை எச்சரிக்கை பண்ணாங்க. என்னன்னு பண்ணாங்க?
அவருக்கு 5 மணிக்கே வந்து அவருக்கு தகவல் சொல்றாங்க, இங்க கூட்டம் அதிகமா இருக்கு. இது நான் சொல்லலைங்க, இது வந்து என்னுடைய கற்பனை எல்லாம் கிடையாது, போலீஸ் ரிப்போர்ட் இது. சிபிஐக்கு காவல்துறை கொடுத்திருக்கிற அந்த கோப்புகளில் இருக்கிற அந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்ன நடக்குதுங்கிறத வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. விஜயனுடைய தரப்பு யார் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்கன்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ஆதவர்ஜனா இந்த 2 பேர்கிட்டையும் வந்து அவங்க பேசியிருக்கிறதா அந்த கோப்புகள்ல தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி 5 மணிக்கு விஜய்க்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க, இங்கு கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இல்லைங்க என்னால வர முடியல, என் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, எனக்கு முன்னாடி நிறைய கூட்டம் இருக்கு, என் பஸ் வந்து வரல, போக முடியாது, அதனால வந்து நான் வர லேட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். விஜய் அதை சொல்லல. ஏன்னா போலீஸ் தான் காரணம். நீங்க நினைச்சா நீங்க ரத்து பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? பண்ணிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அங்கே விக்டிம் கார்டு பிளே பண்ணிருப்பீங்க. பாருங்க என் கூட்டத்தை போலீஸ் தன்னிச்சையா கேன்சல் பண்ணிடுச்சு, நான் கூட்டம் பேச விடாம என்ன தடுத்துட்டாங்க, செந்தில் பாலாஜியோட வேலை இது அப்படின்னு தானே சொல்லியிருப்பீங்க. அன்னைக்கு கரூர்ல கூட்டம் நடக்காம போலீஸ் தடுத்து இருந்தா நீங்க என்ன பேசிருப்பீங்க? இந்த வாய் என்ன பேசிருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ இதே விஜய் இந்த ஒட்டுமொத்த கரூர் எபிசோடே இல்லாம பண்ணிருக்க முடியும், விஜய் நினைச்சிருந்தா. ஏன்னா இந்த சம்பவம் கரூர்ல செப்டம்பர் 27 அவருக்கு மீட்டிங் கிடையாது ஒரிஜினல் ஷெட்யூல் படி. ஆஸ் பர் விஜய்ஸ் ஒரிஜினல் எலெக்ஷன் கேம்பெயின் ஷெட்யூல் இந்த கரூரில் செப்டம்பர் 27 அன்னைக்கு கூட்டம் கிடையாது. அது என்னைக்கு இருந்ததுன்னா ஜனவரி மாசம் இருந்தது கூட்டம். ஜனவரி மாசம் தான் விஜய் ஜனவரி மாத ஒரு சனிக்கிழமையில் கரூரில் போய் பேசுறதா இருந்தார். யாரை கேட்டு சார் நீங்க 3 மாசம் முன்னாடி அதை முன்கூட்டியே வச்சீங்க? எதுக்காக வச்சீங்க? என்ன இன்டென்ஷன்ல வச்சீங்க? அதை சொல்லலாமே, மேடை போட்டீங்கல்ல, இவ்வளவு பேசுறீங்க, உண்மையே பேசுற உத்தம புத்திரனாச்சே, இந்த இடத்துல இந்த உண்மையை பேசிருக்கணுமே. நீங்க எதுக்காக 3 மாசம் ப்ரீபோன் பண்ணீங்க சார்? ஏன்னா அங்க 3 நாளைக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் போய் அங்க கூட்டம் நடத்துறாரு, 2 லட்சம் தொண்டர்கள் வந்ததாக அவங்க பதிவு பண்றாங்க, அதை வெளியிடுறாங்க, வீடியோ வெளியிடுறாங்க. 3 நாள் முன்னாடி தான். அதுக்கு அடுத்த நாளே மு.க. ஸ்டாலின் கூட்டம் போட்ட அடுத்த நாளே இந்த விஜய் போய் பேசுற அந்த இடத்துல ஏடிஎம்கே சார்பா பழனிசாமி கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 27,000-30,000 பேருக்கு மேல வந்ததாக பதிவு சொல்லுது. அதுவும் நல்ல கிரௌடு தான். இந்த 2 பேரும் அடுத்தடுத்த நாள் கூட்டம் போட்டு தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாங்க. கரூர்ல யார் ஜெயிப்பாங்க, செந்தில் பாலாஜிக்கு மிக பிரமாதமா வாய்ப்பு இருக்கு, திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி வருது. கரூரில் பலத்தை காட்டிய மு.க. ஸ்டாலின், எடப்பாடி மல்லு கட்டிய எடப்பாடி, இப்படி வந்து செய்தி வந்தது. ஒரு முக்கியமான நாளிதழ்ல தலைப்பு செய்தியே வந்தது. இவரு அதுக்கு அடுத்த நாளே மாத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போட்ட அடுத்த நாளே தன்னுடைய ஷெட்யூலை மாத்தினார். இந்த சனிக்கிழமை நாங்க கரூர்ல கூட்டம் வைக்கிறோம். கரூரில் விஜயுடைய அந்த பரப்புரை பயணத்தில் வந்து ஒரு மாற்றம், கரூரை வந்து அவங்க தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. சோ இந்த கரூர் எபிசோட திட்டமிட்டு அரங்கேற்றுனது யார் சார்? இப்ப நீங்க இவ்வளவு பழி சொல்றீங்களே போலீஸ் மேல, போலீஸ் தான் இந்த துயர சம்பவத்துக்கு காரணம்ட்டு. இப்போ இந்த போலீஸ் சார்பா, போலீஸ் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க கை வாயெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. போலீஸ் சார்பா யாராவது சொல்லணும்ல, பொதுமக்கள் யாராவது சொல்லணும்ல. அப்படி இந்த கரூர் துயர சம்பவத்தை திட்டமிட்டு அரங்கேற்றினதே நீங்க தான். விஜயோட கட்சி, விஜய் அந்த தேர்தல் பரப்புரைக்காக திட்டங்களை வகுத்து கொடுத்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், இவங்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடலாமா? யோசிச்சு பாருங்க, இப்படி சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? போலீஸ் திட்டமிட்டு அரங்கேற்றிய டிராமான்னு சொல்லிட்டாரு அவரு. அத்தனையும் காவல்துறை திட்டமிட்டு அரங்கேற்றிய நாடகம்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்க அரங்கேற்றின நாடகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீங்க திட்டமிட்டு அரங்கேற்றிய நாடகம்னா கரூர் சம்பவங்கிறது தானே உண்மை. நீங்க எப்படி எந்த மேடையில நீங்க எந்த விதமாக என்னென்ன மாடுலேஷன்ல பேசினாலும் உண்மைங்கிறது அதுதானே. அப்புறம் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு இவர் வந்து வீட்டை விட்டு வெளியவே வரல அப்படின்னு எல்லாரும் குறை சொல்றாங்களாம். யாருங்க அது குறையா சொல்லல, நடந்ததை பதிவு பண்றாங்க. அத்தனை பேருமே என்ன நடந்ததுங்கிறத தான் பதிவு பண்றோம். யாராவது வந்து இதுல மிகையா பொய்யா ஒரு கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கரூர்ல இது நடந்தது, நீங்க அங்க நிக்காம ஓடிட்டீங்க,
ஏர்போர்ட்ல உங்களை பிடிச்சி நிப்பாட்டி கேள்வி கேட்கறாங்க, திரும்பி கூட பார்க்காம ஓடுறீங்க. எப்படி திரும்பி கூட பார்க்காம ஓடுறீங்க? அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போனவங்க தான். வீட்டுக்கு போய் 3 நாள் கழிச்சுதான் நீங்க வெளியே வரீங்க. இந்த 3 நாள் வரைக்கும் என்ன சார் பண்ணிருந்தீங்க? நீங்க என்ன திட்டம் போட்டீங்க? அல்லது இந்த கரூர் மக்களை சந்திச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது திட்டம் போட்டீங்களா? அதையெல்லாம் சொல்லி இருக்கலாமே இந்த மேடையில. நான் கரூர் இந்த மாதிரி நடந்த பிறகு நான் என்னென்னலாம் திட்டம் போட்டேன், அதை எப்படி எல்லாம் இவங்க தடுத்தாங்க, அது ஏதாவது சொல்லி இருக்கலாமே. இன்னொன்னு, அப்ப இருந்த அரசு அவர்களுக்கு உங்களை அங்க போக விட தடுத்துடணும், விஜய் கரூருக்கே போகக்கூடாது, அவர் கார் டயர் அந்த கார் டயரெல்லாம் காத்து பிடிங்கி விட்டுறணும், அல்லது விஜய் வீட்டு முன்னாடி வந்து பெரிய பேரிகேட் போட்டு அங்கிருந்து எந்த வாகனம் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு பண்ணிடணும். அப்படிதான் செஞ்சாங்களான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அத்தனை கண்களும் அன்றாட உங்க வீட்டு வாசல்லையே கேமரா வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தது. விஜய் வெளியே வருவாரா, எங்க போவாரு, என்ன பேசுவாரு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு, இப்படியே வச்ச கண்ணு வாங்காம உங்க கேட்டையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வெளியே வரவும் இல்லை, எந்த பதில் சொல்லவும் இல்லை, கரூர் போறதுக்கு என்ன முயற்சியும் எடுக்கல, அந்த மக்களை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையும் எதுவுமே பண்ணல, சும்மா தான் இருந்தீங்க. 3 மாசம் கழிச்சு அவங்க எல்லாரையும் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் ஹோட்டலுக்கு வர சொல்லி அங்க வச்சு நீங்க ஆறுதல் கொடுத்தீங்கன்னாங்க. நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு யாரும் பார்க்கல. சோ நீங்க எந்த முயற்சியுமே பண்ணல. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, கொஞ்சம் அந்த குளிர் விட்டு போச்சு, ஆட்சியினுடைய சூட்சமம் தெரிஞ்சு போச்சு, என்னென்ன எங்கெங்க எப்படி அடிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எல்லா டெண்டரையும் ரத்து பண்றீங்க. எதுக்கு சார் பண்ணீங்க எல்லா டெண்டர் ரத்து பண்ணிட்ட பிறகு அந்த டெண்டரை நியாயமா விலை இன்னும் குறைவான நீங்க கொடுக்கணும். ஒரு டெண்டரை நீங்க ரத்து பண்றீங்க, அப்போ அடுத்து நீங்க மறு டெண்டர் விடும்போது அதற்கான கொட்டேஷன் ரேட்டு அந்த அந்த தொகை இருக்குல்ல, அது குறைவா தானே இருக்கணும். இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு தண்ணியை பிரைவேட் பண்ணி ஒரு டெண்டர் விட்டுருக்கீங்கல்ல, எப்படி தண்ணி இயற்கையா கிடைக்குது நமக்கு, இந்த தண்ணியை கொடுக்கறது நிர்வாகத்தோட வேலை, அரசோட வேலை, அந்த மாநகராட்சியோ நகராட்சியோ அவங்க வேலை. ஆனா அந்த தண்ணியை நீங்க தனியார் மயமாக்கிட்டீங்க, தாரை பார்த்து கொடுக்குறீங்க. ஒரு தனியார் நிறுவனம் அந்த தண்ணியை கொடுக்கும், சும்மா கொடுப்பானா, காசுக்கு தான் கொடுப்பான், சரி கிடக்கு தான், அது தனி பெரிய சாப்டர். அது இவர் அதை என்ன பண்றாரு, 700 சில்லற அந்த கோடியில அமைந்த ஒரு ஒப்பந்தம், அது 745 கோடி என்னவோ அந்த ஒப்பந்தம், அதை ரத்து பண்ணிட்டார். ரத்து பண்ணிட்டு அந்த நிறுவனத்துக்கு, அதாவது சூயஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துக்கு இவர் டெண்டரை எப்படி விட்டுருக்காருன்னா 1035 கோடின்னு விட்டுருக்காரு. 745 பெருசா 1035 பெருசாங்க? எது கூடுதல் சுமை? ஒரு டெண்டரை நீங்க ரத்து பண்ணீங்க, ஊழல்னு சொல்லிட்டீங்க, ஆனா அது 1035 கோடின்னு விடுறீங்களா, அதுக்கு பேர் என்ன? அது ஊழல் இல்லாத கிளீன் சுத்தமானது. அது இப்படித்தான் இவங்க டெண்டரு இவங்க ரத்து பண்ண கதை தான். பல டெண்டர், ஆயிரக்கணக்கான அந்த ஒப்பந்த புள்ளிகளை இவங்க ரத்து பண்ணியிருக்காங்க. அவை அனைத்தையும் மறுபடியும் டெண்டர் விடும்போது அது மிகப்பெரிய தொகைக்கு போக போகுது. முன்ன இருந்ததை விட குறைந்தது 20-30% அதிகமாக இவர்கள் தொகையை வச்சுதான் வந்து அந்த டெண்டர் பண்றாங்க. அதுல வருகிற தொகை எங்க போகும்? இந்த தூய சக்திக்கு போகுமா அல்லது தெருவில் கொட்டுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கே வெளிச்சம். லஞ்ச ஊழல் பத்தி எல்லாம் வாய்களையே பேசினார் இவரு. எந்த ஆபீஸுக்கு போனாலும் லஞ்சம் இல்லையா, மரியாதையா உட்கார வைக்கிறாங்களா? ஒரே ஒரு சார் பதிவாளர் அலுவலகம், அதாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ் குறைந்தது, நான் சொல்றது சும்மா ஒரு சார் பதிவாளர் அலுவலகம், அப்புறம் ஒரு ஆர்டிஓ அலுவலகம், இந்த 2 அலுவலகத்துக்கு வந்து இந்த நேரம், இப்போ இவர் பேசி முடிச்சிருக்காரு, வாய்க்கிலேயே பேசியிருக்காருல்ல, இந்த நேரத்துல இந்த 2 அலுவலகத்துக்கு எங்கேயாவது ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கிறது இல்லை செங்கல்பட்டுல இருக்கிற ஆபீஸுக்கு போய் அவர் சொன்ன டைலாகை யாராவது சொல்றாங்களா? அவர் சொன்ன மாதிரி மரியாதை யாராவது கொடுக்குறாங்களா? காலதாமதம் இல்லாத வேலை நடக்குதா? இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க சார். பேசுறதை கூட நிப்பாட்டிக்கலாம். எந்த அரசு அலுவலகமோ அதனுடைய இயல்பு மாறாது. அரசு அலுவலக இயல்புங்கிறது அது அப்படித்தான். இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் மோசமா தான் போகும். அவர் வந்து தன்னுடைய ஈகோவை தானே திருப்திப்படுத்திக்க அல்லது முந்தைய ஆட்சியாளர்களுக்கு குறை சொல்றதுக்கு அவர் அதை சொல்லுகிறார், அது அவருடைய உரிமை. ஆனா விஜயனுடைய பேச்சு முழுக்கவே வந்து அவர் திமுக மட்டும்தான் வந்து அவர் கண்ணில். எல்லாத்துக்கும் நம்ம ஒரே ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சர்வரோக உடம்புல இருக்கிற மொத்த வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து. அந்த ஒரு மருந்து என்னன்னா திமுகவை திட்டு, திமுக பழிய போடு, எல்லாம் முடிஞ்சு போகுது, எல்லாமே வந்து சுபமாயிடும்.
எல்லாத்தையும் அதாவது இவர் சொல்றாருல வாஷிங் மிஷின், இவர் தான் அந்த வாஷிங் மிஷினு. இந்த வாஷிங் மிஷின்ல மொத்தத்தையுமே வந்து வெளுத்து எடுத்துட முடியும். திமுகன்ற ஒரு பொருளை போட்டாக்க, ஒரு கெமிக்கலை போட்டா எல்லாத்தையும் வெளுத்துடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. அதுதான் ஆரம்பத்திலிருந்தே. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா நடத்தப்படுகிற ஒரு போரும் கூட. இந்த மக்கள் மீது, இந்த வாக்காளர்கள் மீது ஒரு உளவியல் ரீதியாக ஏற்படுத்துகிற ஒரு தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தாக்குதலை வந்து வெற்றிகரமா விஜய் ஒவ்வொரு மேடையில செய்யறாரு. இந்த மேடையில வந்து அவர் சொன்ன பல விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம நேத்து வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். விஜய் கரூருக்கு போனா என்ன பேசுவார், ஏன் என்ன கரூருக்கு வரவிடாம பண்ணாங்க, கரூர் நடந்ததுக்கு நான் காரணம் இல்ல, சரி நீங்க காரணம் இல்ல, யார் காரணம், திமுகவும் போலீஸ்ன்னு சொல்லிட்டார். இப்போ ஒருத்த ஆட்சியில உட்காந்துட்டான், பதவி, அந்த அதிகாரம், போலீஸ் சர்வ படைபலமும் கையில இருக்கு. ஆனா உண்மை மட்டும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா தப்பு பண்ணது அவரு, மொத்த காரணமா அவர் தான். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த வழியில போனாலும் கடைசியா வந்து அவர்கிட்டயே நிக்குது அந்த அந்த விசாரணை அம்புங்கிறத ஏவி விட்டா எந்த வழியில சுத்தி வந்தாலும் கடைசியில அவர் காலில் தான் குத்திட்டு நிக்குது. காரணம், இந்த கரூர் துயரத்துக்கு முழு காரணம் விஜய் தான். விஜயனுடைய கட்சி, விஜயனுடைய அமைப்பாளர்கள், இவங்க தான் முழு காரணம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. எத்தனை விசாரணை அமைப்புகள் வந்தாலும், என்ன ஆட்சி மாறினாலும், நீதிமன்றங்கள் என்னதான் தலைகளா மாறினாலும், தப்பா தீர்ப்பு கொடுத்தாலும், உண்மைங்கிறது என்னன்னா இந்த சம்பவத்துக்கு முழு முதல் காரணம் விஜய். அவர் வேணா இவங்களை திசை திருப்பலாம், இந்த தன்னுடைய அந்த வாய்ச்சாலத்தால வந்து இந்த மக்களை மூளையை கழுவலாம், அல்லது இன்னும் என்னென்ன பொய்களை வேணா அரங்கேற்றலாம். அதெல்லாம் வந்து மீடியாவுக்கு கண்டென்ட் பஞ்சத்துக்கு உதவுமே தவிர உண்மை அப்படிங்கிறது என்னைக்கும் ஒண்ணுதான். அது ஒரு நாளும் வந்து சாகாது. அதை வந்து விஜய் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தப்பா பேசுறத முதல்ல நிப்பாட்டு. இன்றைய பேச்சுல, விஜயனுடைய பேச்சுல எதையாவது சரின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நாட்டில் லஞ்ச ஊழலே இல்லைன்ட்டாருங்க, வந்து 60 நாள்ல லஞ்ச ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது பேர் என்ன, எல்என்டி நிறுவனத்தை பத்தி பேசினாரு. இந்த எல்என்டி நிறுவனத்தை கஷ்டப்பட்டு போய் இவரா கூப்பிட்டு வந்தாரு. இவரோட ஆட்சியிலே வந்து அது கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தம் எல்லாம் யார் ஆட்சியில கையெழுத்தாச்சு? மு.க. ஸ்டாலின் ஆட்சியில கையெழுத்தாச்சு. 60 நாள்ல முடிக்கிற ஒப்பந்தம் அதெல்லாம், 60 நாள்ல அரங்கேறுகிற விஷயம் அதெல்லாம். எத்தனை ஆண்டு கால உழைப்பு அது. திமுகவினுடைய தொழில்துறை அமைச்சரை அத்தனை ஆண்டுகள் பாடுபட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, கையெழுத்தாக்குறாங்க, நடைமுறைப்படுத்த வரும்போது ஆட்சி மாறி போகுது. அதுக்காக வந்து அந்த அந்த பெருமையும் புகழும் உங்களுக்கு சேர்ந்துருமா? அதை பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி காட்டுறீங்களே. இதெல்லாம் வந்து எவ்வளவு அசிங்கமான ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பிஹேவ் பண்ணக்கூடாது. குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்க சார். அதனால அது வந்து அவருக்கு சிறுமையே அல்ல. யாருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு சிறுமையே அல்ல. கொத்து பரோட்டா போட்டாங்க. அவ்வளவு பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஐயோ ஜெகன்மோகன் மாதிரி என் காலம் அடுப்பா விட்டு அதுல எரிய வச்சிருக்க, பாதிச்சது நான் தான்டா. ஏதோ ஒரு குசியில கொத்து பரோட்டா போட்டோம், ஆனா வெந்து போனது யாருது? என் கால் தான். விறகா எரிஞ்சது என் கால் தான். இந்த உண்மை வந்து எனக்கு தெரியாம போச்சேன்னு உட்காந்து அழுகுறாங்க. நீங்க இன்னைக்கு போய் கொத்து பரோட்டா போடுங்க பாப்போம். இன்னைக்கு குளத்தூர் உண்மையிலே நீங்க இவ்வளவு வீராவசம் பேசுறீங்கல்ல, உங்க தொகுதி பெரம்பூர், உங்களுக்கு போக தைரியம் இருக்கா? நீங்க இப்ப சொன்னீங்கல்ல குளத்தூர், இப்ப போய் நின்று பாருங்க. அந்த ஜனங்க வந்து ஃபயர் விடுறாங்களா அல்லது வேற ஏதாவது எடுத்து அடிக்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு அறப்போதையில இதை ஓட்டை மாத்தி போட்டுருச்சிங்க. அதுக்கான பலனை வந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உங்களால திருப்பி அங்க போகவே முடியாது. ஒரு முறைதான் வந்து போய் ஜெயிக்கும், ஒரு முறைதான் ஜெயிக்கும். நிரந்தரமா வந்து இவங்களை எல்லாம் அப்படி நிப்பாட்டிடணுமா? அதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இடைத்தேர்தல் பிரச்சாரம், கரூர்ல இடைத்தேர்தல், திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் தொகுதிகளா பார்த்து போய் நீங்க பேசுறீங்க. அது முழுக்க தேர்தல் பிரச்சாரமாவே நடந்துட்டா என்ன பண்றது? முதல்ல கொஞ்சம் அப்படியே பூசி மெழுகி அப்புறம் கடைசியில முழுமையான தேர்தல் பிரச்சாரமா அதை மாத்திட்டீங்க. ஒரு 3ஆம் தர தேர்தல் பிரச்சார கூட்டம் நடந்தா எப்படி இருக்குமோ அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு கரூரில் நடந்த விஜயனுடைய பரப்புரை கூட்டம். இது பரப்புரை கூட்டம் தான், ஆறுதல் சொல்ல வந்த கூட்டம் அல்ல.
அதே போல இவரை திமுக தடுக்குதுன்றாங்க. ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கிற அத்தனை பேருமே வந்து சொல்லுவா, நீங்க கரூருக்கு போறத தடுக்கல, அவங்க கரூர்ல போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க உதவுறன்ற பேர்ல அவங்கள கரப்ட் பண்றீங்க, உங்களுக்கு சார்பா வந்து அவங்கள மனசை மாத்துறீங்கன்றதா அவங்க குற்றச்சாட்டு. நியாயமா அரசியல் அமைப்பு மீது நம்பிக்கை உள்ளவ, சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளவ, அல்லது நியாய தர்மத்தை கொஞ்சமாவது நம்புறவனா இருந்தா அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை தவிர்த்து இருப்பான். அரசு வேலைங்கிற லஞ்சத்தை கொடுக்காம இருந்திருப்பான். ஆனா உங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. எந்த குறைந்தபட்ச நெறிமுறைகளும் எனக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது இந்த வெற்றிங்கிறது நிரந்தரமானது இல்லை. நீங்களே சொன்ன மாதிரிதான், இது இந்த வெற்றி தோல்வி சகஜம்தான். என்ன, இது வந்து ஒரு மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு சிறு பின்னடைவு, அவ்வளவுதான். ஆனா நீங்க தான் இப்ப கோபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. விழுந்தா ஒண்ணுமே தேராது, எதுவுமே தேராம போயிடும், பாத்துக்கிட்ட.